வணக்கம். இப்போ இந்த மைவி3 ஆப்பில் நிறைய பேருக்கு எப்படி விளம்பரம் பார்க்குறதுன்னு தெரில. ஓகேவா? அது எப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு மைவி3 ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. இப்படி தான் வரும். ஓப்பன் பண்ணிங்களேண்ணா இதை வந்து டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கே மேலே இருக்கிறது இன்றைக்கி எவ்வளோ பார்த்துருக்கோன்றது அமௌண்ட்டு, டோட்டல் ஏர்னிங்ஸுன்றது மொத்தம் எவ்வளவு இருக்குன்றது, அவைலபிள்னால் வித்ட்ரா போட்டு பேலன்ஸ் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்றது. ஓகேவா? இதை புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு புதுசாக வரவங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி விளம்பரம் பார்க்குறது நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும். அதில் வந்து எம்டி பேசுவார். ஓகேவா? அந்த பேசி முடித்த பிறகு நீங்கள் வீடியோ பார்த்துன்னுக்கிறீங்களான்னு அப்பப்போ கேட்கும். ஒரு 5-6 டைம் இடையில கேட்கும். கேட்ட பின்னாடி எஸ் தானே, அது முடிஞ்ச உடனே எனக்கு கேப்சா வரலையா அப்படி யாரும் சொல்லக்கூடாது. கேப்சா வந்து அடுத்த ஆட் பார்க்கணும். அது எப்படின்னா, மறுபடியும் டேஷ்போர்டு வந்துட்டு சைடில் இருக்க அந்த 3 பட்டனை தொட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து கேப்சா டைப் பண்ணோன்னா நம்மளுக்கு அமௌண்ட் வந்துடும். அது எப்படின்னு நான் செஞ்சே காட்டுற பாருங்கள். சைடில் 3 பட்டன் இருக்குது, அதை தொடறேன். அட்வர்டைஸ்மெண்ட் கேட்குது பாருங்கள், அதை கொடுங்க. வணக்கம் நண்பர்களே. நம்முடைய மைவித்யாஷன் மகத்தான பணி என்னன்னா, இன்னைக்கு வியாபாரத்துறையை அடுத்த லெவல் கொண்டு போறது விளம்பரத்துறை மட்டுமே. அந்த விளம்பரத்துறையில் ஒரு வியாபாரி தன்னுடைய விளம்பரத்தை கொடுக்கும் பொழுது அந்த விளம்பரம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குதா, யாருக்கு ரீச் ஆச்சுங்கிற எந்த அசூரன்ஸும் இல்லாம தான் இன்னைக்கு எல்லா விளம்பர மாடலும் செயல்பட்டு இருக்கு. அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு நிறுவனம் நீங்க கொடுக்குற விளம்பரத்தை 100% நம்ம என்ன சொல்றோமோ அவ்வளவு மக்களுக்கு ரீச் பண்றோம்னு சொல்லி ஒரு அசூரன்ஸோட ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்துக்குதுன்னா அது உலகத்திலேயே நம்முடைய மைவித்யாசம் மட்டும்தான். ஸோ அந்த வகையில ஒரு பெருமைக்குரிய விஷயம். மாவட்ட வாரிய விளம்பரம் தரலாமா, நம்மகிட்ட கொடுக்க முடியும். அல்லது ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டுமே எனக்கு போதும் சொன்னா, உதாரணத்துக்கு எனக்கு கோயம்புத்தூர் ஈரோட்டில் மட்டும் பிசினஸ்னா அது 2 மாவட்ட மக்கள் மட்டுமே அந்த விளம்பரத்தை பார்க்குற மாதிரி. ஸோ குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட மொழிக்கு, அதாவது எனக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற மலையாளிஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய உறுப்பினர்களை யாரெல்லாம் மலையாள செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க பார்க்க முடியும். அது மாதிரி மொழி வாரியா, டிஸ்ட்ரிக்ட் வாரியா, ஸ்டேட் வாரியா, உதாரணத்துக்கு சவுத் இந்தியா மட்டும் போதும் எனக்கு, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, அதெல்லாம் வந்து கர்நாடகா, ஆந்திரா மட்டும் எனக்கு போதும், நார்த் வேண்டாம்னு சொன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம எந்தெந்த ஸ்டேட் அந்த ஸ்டேட்ல வந்து விளம்பரம் ஓடும். இப்படி அவர் எந்த மாநிலத்துக்கு கேட்கிறாரோ அந்த மாநிலங்கள் மட்டும், அல்லது எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் மட்டும், அல்லது எந்த மொழி வேணுமோ அந்த மொழி மட்டும், எந்த நாடு வேணுமோ அந்த நாடு மட்டும். உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து இந்தியா, இலங்கை, தமிழ் பேசக்கூடிய நாடுகள் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய கனடா, அல்லது வந்து இந்த பக்கம் சிங்கப்பூர், மலேசியா, இந்த நாடுகளுக்கு மட்டும் எனக்கு வந்து இந்த என்னுடைய விளம்பரம் போகணும், அந்த மக்கள் பார்த்தா போதும்னா இன் ஃபியூச்சர்ல எல்லா நாட்டுக்குள்ள பிசினஸ் போகும்போது அந்தந்த நாடு வாரியாவும் பார்க்க முடியும். ஸோ நாடு வாரியா, ஸ்டேட் வாரியா, டிஸ்ட்ரிக்ட் வாரியா, மொழி வாரியா பிரிச்சு பார்க்குற அளவுக்கு தனித்தனியாக விளம்பரம் போடுற அளவுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை உலகத்திலேயே கிரியேட் பண்ணது நம்ம கம்பெனி மட்டும்தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பக்காவான பிளாட்ஃபார்மோட பிஸ்னஸை தான் நீங்களும் ஒரு உறுப்பினராக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்னன்னா, உங்களுடைய இந்த ஒரு என்ட்ரி ஆனது உங்களுக்கு மட்டும் பலன் தராமல் உங்களை சார்ந்தவர்களுக்கும் பலன் தந்தா அது அவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிற முறையில நீங்க உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸை உங்களுக்கு விருப்பம் இருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது அவர்களும் நம்ம உறுப்பினர்களை இலவசமா ஜாயின் பண்ணிட்டோம், ஓயமா டிராவல் பண்ணிட்டோம், அதுல வர பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர்களுக்கு விருப்பம் இருந்தா நம்ம கிட்ட இருக்கிற அற்புதமான ஃபேஸ் கேர் பேக், நம்ம ஓன் ப்ராடக்ட், 480 ரூபாய் எம்ஆர்பி கொண்ட ஒரு பக்காவான ஃபேஸ் கேர் பேக் இருக்கு. நேச்சுரல் ப்ராடக்ட் வச்சு உருவான விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் 480 ரூபாய் எம்ஆர்பி ஆனது ஜஸ்ட் 360 ரூபாய்க்கு நம்ம தர்றோம். ஸோ அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமா தன்னுடைய ஃபேஷியல் பர்பஸ்க்காக மோர் தென் 10 டைம்ஸ் ஒருத்தர் யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொன்னா, ஒன்று பால் அல்லது சுத்தமான பன்னீர், நார்மலாக இருக்கிற அந்த ஆசிட் பன்னீரில் சுத்தமான பன்னீர் அல்லது பாலில் கலக்கி பேஸ்ட் மாதிரி பண்ணி ஜஸ்ட் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டா ஒரு 20 மினிட்ஸ்
நிழலில் காஞ்சதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டா ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும். இது மாதிரி ஒரு பேக்கெட்டில் மோர் தென் 10 டைம்ஸ் ஒருத்தர் யூஸ் பண்ணலாம். அப்படிப்பட்ட அற்புதமான ஃபேஸ் கேர் பேக் தான் 450 எம்ஆர்பி இருக்கிறது 300 தரோம். இதை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா அவர் ஓஎம்ல இருந்து பேசிக் மெம்பராக மாறிக்கலாம். தினசரி 7 ரூபாய்க்கு ஆட்ஸ் பார்த்து இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம். மந்த்லி என்ன ஆட்ஸ் பார்த்து இன்கம் ஏர்ன் பண்ணுறோம் அது வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி பல பெனிஃபிட்ஸ் அதுக்கு இருக்குது. ஸோ மொத்தத்தில் ஒரு நபர் இலவசமாக ஜாயின் பண்ணுறாரு, தொடர்ந்து நம்முடைய சேனலுடைய எல்லா செயல் திட்டத்தையும் உள்வாங்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலில் நம்முடைய ப்ராடக்ட் ஃபேஸ் கேர் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணி அதன் மூலிமா ப்ராடக்ட்டும் வாங்கிக்கிறாரு. நம்ம சேனலில் பிஎம்ங்கிற போஸ்டிங் வாங்கிக்கிறாரு. டெய்லி 7 ரூபாய்க்கு ஆட்ஸ் பார்க்குற வாய்ப்பையும் பெறாரு. ஸோ இது எல்லாமே அவர் விருப்பத்தில் செய்யறதுக்கான வாய்ப்பாக கொடுத்துக்கிறோம். ஸோ எந்த நிர்பந்தம் கொடுக்காமல் அவர் விருப்பத்தின்படி அவருக்கு எப்போ தோணுதோ அப்போ செய்யறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்த கம்பெனியும் நம்ம தான். இதில் வர்ற எல்லாருமே பெனிஃபிட் வாங்குற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி கொடுத்த கம்பெனி நம்ம தான். ஸோ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முழுமையாக பயன்படுத்துங்கள். உங்கள் சார்ந்தவர்களுக்கு இது சரியாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. மொத்தத்தில் என்னன்னா கரெக்டாக ஒரு விஷயத்தை உள்வாங்கி மற்றவர்கள் பகிர்ந்துக்கிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு மட்டும் இல்லை அது அவர்களுக்கு பெனிஃபிட். ஒரு வாட்ஸ்அப்பில் நமக்கு தேவையோ தேவையில்லையோ யாரோ அனுப்புகிற வீடியோவை நம்ம பார்த்துட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுறோம். இதனால் நமக்கு எந்த யூஸ் இல்லை, அந்த வீடியோ யாருக்கு போதோ அவருக்கும் எந்த யூஸ் இல்லை. ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ வருது, அது நல்லாகுதோ நல்லாலையோ நம்ம பார்த்துட்டு கமெண்ட் போடுறோம், ஃபேஸ்புக்கில் வந்து அதை ஷேர் பண்ணுறோம். இப்படி எதாவது பண்ணும்போது அந்த வீடியோ யார் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு வருமானமாக மாறுது. மற்றபடி பார்த்த நமக்கோ ஷேர் பண்ண இன்னொருத்தருக்கோ எந்த வருமானம் இல்லை. ஆனால் நம்முடைய மகிழ்ச்சி சேனலில் ஒரு உறுப்பினர் சேர்ந்துட்டு இந்த செயல் திட்டம் அவருக்கு பிடிச்சிருந்து சரிதான் அவர் ஆள் மனசில் வந்து தோணுச்சுன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்வது மூலிமா சொன்னவருக்கும் பெனிஃபிட், கேட்டவருக்கும் பெனிஃபிட். இங்கே லாஸ் என்பது யாருக்குமே கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை நம்ம கம்பெனி கொடுத்துருக்கு. ஸோ இந்த உலகத்தரமான நிறுவனத்தில் நீங்களும் உறுப்பினராக இருக்கிறது உள்ளபடியே ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இதன் மூலிமா நம் நிறுவனத்தின் திட்டங்களில் பல்வேறு பெனிஃபிட்டுகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. மனசார முயற்சி பண்ணுங்க, மிகப்பெரிய மாற்றம் வரும். முயற்சிக்கும் அத்தனை பேத்துக்கும் நிறுவனத்தின் வாழ்த்துக்கள். வணக்கம். கடைசி கொடுத்தா இந்த மாதிரி சக்ஸஸ் வரும். ஓகேவா? இந்த சக்ஸஸ் வந்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது பாருங்களேன், அதை தொடுங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா ஏதாச்சும் ஆடு வரும். ஓகேவா? இந்த ஆடை வந்து நம்ம பார்த்துட்டு கேப்சர் வரும். அது கரெக்டாக நம்ம டைப் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும். அதாவது ஓஎம் அந்த 5 ரூபா, பிஎம் அந்த 7 ரூபா. நான் இப்போ பிஎம்மில் இருக்கேன். ஓகேவா? இன்னும் ஒரு சின்ன சந்தேகம் ஒன்று சொல்கிறாங்க. ஓஎம்மில் இருக்கிறவங்க 5 ரூபா வீடியோனா அவங்களுக்கு நீங்கள் 3 ரூபா தான் வச்சு எனக்கு 2 ரூபா வரலன்னு நிறைய கம்ப்ளைண்ட் என்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணோன்னா மறுபடியும் அந்த கேப்சாவை இன்னொரு டைம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அந்த கேப்சர் டைப் பண்ணோன்னா அந்த 2 ரூபா பேலன்ஸ் நமக்கு வந்துடும். புரிஞ்சுங்களா? இப்போ நான் கேப்சர் டைப் பண்ணுக்கிறேன், சப்மிட். பாருங்கள், நான் பேசிக் மெம்பர், அதாவது எனக்கு 7 ரூபா, 4 ரூபா தான் வந்திருக்கு, இன்னும் 3 ரூபாய் எனக்கு வரல. ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் அப்படியே கண்டினியூவாக ஆட் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு இன்னும் பேலன்ஸ் வர வேண்டியது 3 ரூபா. நான் நம்புறது நியூ திருப்பதி மசாலா. இதுல குழம்பு வச்சா அவ்வளவு ருசிக்கும். அதோட நியூ திருப்பதி அப்பளத்தை பொரிச்சா சுவையோ சுவைதான். அனைத்து வகையான மசாலாக்களின் ஒருமித்த சங்கமம் நியூ திருப்பதி மசாலா மற்றும் கூட்டு பெருங்காயம். கொஞ்சம் வேகமாக கேப்சர் டைப் பண்ண பழகுங்க. BSFH 3V4EL சப்மிட். அட 1 ரூபா தான் வந்துருக்கு. 1 ரூபா தான் வந்திருக்கு. இன்னும் 2 ரூபா வர வேண்டியது. அப்புறம் மறுபடியும் ஆட் பார்க்க வேண்டியது தான்.
புரியவே மாட்டேங்குது. மறுபடியும் கேப்ச்சா வந்துடுச்சு. டைப் பண்ணுறேன். QFZSB4HKC. ஓகே, நான் பேசிக் மெம்பருக்கு ஒரு நாளைக்கு 7 ரூபா, எனக்கு 7 ரூபா வந்துடுச்சு. இங்கே வந்த உடனே டைரெக்டாக பேக் வராமல் போய்ட்டு டேஷ்போர்ட் போய் ஒன்ஸு செக் பண்ணிங்க டேஷ்போர்டில். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விளம்பரம் பார்க்கறது முடிஞ்சு. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு, புதுசாக இணைய மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த எம்டி பேசும்போது ஒரு 10 செகண்ட் இல்லை ஒரு 5 செகண்ட் லேட் ஆகுது. அது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா சர்வர் அப்டேட் அப்பப்போ போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. நிறைய பேர் ரொம்ப அவசரப்பட்டு 2 செகண்டில் வரலையேன்ட்டு பேக் வந்துடுறாங்க. இனிமேல் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாதீங்க. பாருங்கள், டீம் டெவலப் பண்ணுங்கள், அமௌண்ட்டு சம்பாதிக்க வித்ட்ரா போடுங்க, லைஃப் லாங் ஹாப்பியாக வாழுங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா என்னுடைய வாணிமடி விஐபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.